வணக்கம். நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் மூளை பார்த்தோம்னா நம்மளுடைய அத்தனை செயல்பாடுகளுக்கும் ஒரு கை அசைக்கிறோம், கால் அசைக்கிறோம், கண் சிமிட்டுறோம் அப்படின்னு நம்ம நிமிஷத்தில் அந்த நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுக்கறது யார் அப்படின்னா பிரெயின் தான். ஸோ இந்த பிரெயினோட செயல்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் டூ வீலரில் போகிற அத்தனை பேருமே ஹெல்மெட் அணியாமல் போகக்கூடாது. ஹெல்மெட் கண்டிப்பாக அணியணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த பிரெயினை பாதுகாப்பாக வச்சுருந்தா தான் உடலுடைய மற்ற செயல்பாடுகள் முழுமையாக இருக்கும். அதாவது தினசரி வேலைகளை நம்மளால் செய்ய முடியும். ஸோ பிரெயினை பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு நிகழ்வு. முக்கியமாக இந்த பிரெயினை பாதுகாக்கிறதுல நமக்கு தூக்கம் ரொம்ப அவசியம். டாக்டர்ஸ்கிட்ட நம்ம போய் நமக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உடனடியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட் எடுத்தாவே ஒரு 50% நம்மளுடைய உடல் நல்லாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ புதுசாக ஒரு ஆய்வில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட மூளை கண்டிப்பாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம சரியாக ஒரு நாள் தூங்கலை அப்படின்னா கூட ரொம்ப டயர்டாக இருப்போம், தலை வலிக்கும், கண்ணெல்லாம் வலிக்கும், ஏதோ ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கு நிகழ்வை நம்ம சரியாக செய்ய முடியாது. மனச்சோர்வு இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது போன்ற அதாவது இந்த மூளைக்கு ஆக்சிஜன் போகாதனால தலை ரொம்ப வலிக்கும். இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு நாள் தூங்கலை அப்படின்னா கூட இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இதே தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுன்னா அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போவோம். ஒவ்வொரு டிசீஸாக நமக்கு வர ஆரம்பிக்கும். அதில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய விஷயமாக சொல்லப்படுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சரியாகணும்னா நல்லா தூங்கணும். அது ஒன்று. அடுத்தது, இவ்வளோ நாள் உள்ள ஆராய்ச்சியில் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்தாலும் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் தூங்காதவங்களுக்கு தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்குது இந்த நிகழ்வு அப்படின்னா, ஆஸ்ட்ரோசைட்ஸ் அப்படிங்கிற மூளை உயிரணுக்களோட செயல்பாட்டை அதிகப்படுத்துது அப்படின்னு புதுசாக ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ரோசைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு மூளையில் உள்ள ஒரு வகை இணைப்பு உயிரணுக்கள். இந்த இணைப்பு உயிரணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நரம்பில் உள்ள அதாவது நர்வ்ஸ் எல்லாம் இணைக்கக்கூடியது. நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் நரம்பு முடிச்சுகள் உருவாகிட்டே இருக்கும். தேவையில்லாத நரம்பு முடிச்சுகள் அகற்றிடும். அந்த தேவையில்லாத நரம்பு முடிச்சுகளை அகற்றக்கூடிய பணியை, அதாவது முக்கியமாக மூளையை சுத்தம் பண்ணக்கூடிய நிகழ்வை இந்த ஆஸ்ட்ரோசைட் செஞ்சிட்டு இருந்தது. நம்மளுடைய செல்லில் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம செல்லு ஹேங் ஆகிடும். அதுபோல் நம்ம மூளையில் உள்ள தேவையற்ற விஷயங்களை எல்லாம் அந்த நரம்பு முடிச்சுகளை அகற்றக்கூடிய பணி அந்த ஆஸ்ட்ரோசைட் செய்கிறதுனால தான் நம்ம புதுசாக கற்றுக்கிட்டு நம்மளுடைய மூளையில் உள்ள அந்த நரம்பு வலைப்பின்னல்களை க்ளீன் பண்ணவும் புதுப்பிக்கவும் உள்ள பணிகளை இந்த ஆஸ்ட்ரோசைட் செஞ்சுருந்தது. இப்போ புதுசாக அவை வேறொரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களோட அந்த மூளையில் உள்ள நரம்புகளை, அதாவது ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறதுனால அந்த நர்வ்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகிடுது. இதனால் என்னன்னா, அந்த ஆஸ்ட்ரோசைட்ஸ் ஆரோக்கியமான நரம்புகளை கூட உடைக்க ஆரம்பிச்சிருது. ஆஸ்ட்ரோசைட்ஸ் நல்ல நரம்புகளை இப்படி உடைக்கிறதுனால மூளை அல்சைமர் அப்படிங்கிற ஒரு நரம்பு சிதைவு நோய்க்கு உள்ளாகுது. அது மட்டும் இல்லாமல் நீண்டகால மூளை சேதத்திற்கும் உட்படுது. நிறைய நோய்கள் வர்றதுக்கும், உடல் அளவில் நிறைய பாதிப்புகள், பக்கவாதம் போன்ற பல வியாதிகள் வர்றதுக்கும் இது ஒரு
ஆரம்ப விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பேஸாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா தூங்கணும். நல்லா தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 நிமிடம் ஒரு அமைதியாக கண்ணை மூடி நம்ம ஒரு தியானம் தெரிஞ்சவங்க செய்யலாம், தெரியாதவங்க கண்ணை மூடி இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம என்ன நிகழ்ச்சிகள்லாம் செஞ்சோம் அப்படின்னு பார்த்துட்டு, அதில் நம்ம செய்யக்கூடாதவை எது, நம்ம அதுலேருந்து எதெல்லாம் சரியாக செஞ்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு, அடுத்து மறுநாள் காலையில் மறுநாளுக்கு உள்ள பணிகளுக்கான திட்டமிடுதலையும் அந்த 10 நிமிடங்களில் நம்ம செய்யலாம். அமைதியாக கண்ணை மூடி இப்படி சுவாசத்தை கவனிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு 10 நிமிடங்கள் இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்துடும். ஸோ இதுபோல் ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்து அவங்கவுங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த போல் தூக்கத்தை வரவழைச்சி ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை தொடர்ந்து நம்ம தூங்கினோம்னா தான் நம்மளுடைய மூளை ஆக்டிவாகும். மூளை ஆக்டிவாக இருந்தால் நம்ம உடல்நிலை நல்லாயிருக்கும். ஆரோக்கியமாக நம்மளால் தினசரி வாழ்க்கையும் வாழ முடியும். உங்களோட பிரெயினை நீங்கள் எப்படிலாம் பாதுகாக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.